ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம ரீசெண்ட் பீரியடில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குவான்டிட்டி சேவிங் சம்மந்தமான வெரி இம்பார்ட்டண்டான ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே சேம் கான்செப்டில் வந்து இந்த செஷன்லேயும் வந்து வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்டை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து கண்ட்ராக்டர் சைடில் இருக்கிற ஒரு குவான்டிட்டி சேவரை நீங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் உங்களோட ப்ராஜெக்ட்லேயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லேயும் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். அது கிளிக் ஆகும்னு சொன்னால் எடிஷனலாக வந்து அதாவது மணி கிளைம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சான்ஸாக இருக்கும். ஸோ நமக்கு தெரியும் வந்து ஒரு கண்ட்ராக்டர் சைடில் வந்து அவங்களோட மெயினான இன்டென்ஷன் வந்து என்னென்னு சொன்னால் எப்படியோ கிளைம் பண்ணணும், அதாவது மணி ஏர்ன் பண்ணணும். எடிஷனலாக எவ்வளோக்கு மணி ஏர்ன் பண்ண இயலுமோ கிளைம் பண்ணி அதுதான் வந்து அந்த கண்ட்ராக்டர் சைடில் இருந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண. ஸோ நீங்கள் வந்து ஒரு கண்ட்ராக்டர் சைடில் ஒரு குவான்டிட்டி சேவராக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஸோ நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிற இந்த விஷயத்தை வந்து இந்த சேம் கான்செப்டை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கிளைண்ட்டிட்ட வந்து. இது வந்து கிளிக் ஆகும்னு சொன்னால் எடிஷனலாக மணி கிளைம் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் வந்து வெரி ஸ்மார்ட்டாக வந்து இப்படி மணி கிளைம் பண்ணுற டைமில் வந்து உங்களோட கம்பெனிலேயும் வந்து இது ஒரு உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து ஹெல்ப், அதாவது உங்களோட கரியர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும். ஆல்ரைட் கைஸ், ஸோ நம்ம செஷனை கண்டினியூ பண்ணுறதுக்கு வந்து நம்ம ரீசெண்டாக நம்ம லான்ச் பண்ணினா நம்மளோட எல்லா வகையான கோர்சஸும், அதாவது மெயின் கோர்சஸ் சிவில் QS, MEP QS, கோர்ஸ் எஸ்டிமேஷன், இன்டீரியர் ஃபிட் அவுட், குவான்டிட்டி சேவிங் ப்ராக்டிஸ், அதே போல் வந்து மாஸ்டர் கிளாஸஸில் ஃபைனல் அக்கவுண்ட், interim payment application, tendering and procurement management, variation, subcontractor management, அதே போல் reinforcement calculation அப்படின்னு சொல்கிற ஒரு 6 மாஸ்டர் கிளாஸ் 5 மெயின் கோர்சஸ் வந்து நம்மளுடைய ஒஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து வச்சுருக்கோம். ஸோ இது சம்மந்தமான மேலதிகமான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ என்ன அந்த கான்செப்ட்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு வந்து இப்போ வந்து இந்த கிளாஸ் டி டெமாலிஷன் அண்ட் சைட் கிளியரன்ஸை வச்சே நம்ம மெனி டாபிக்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கணும், அதாவது நம்ம பப்ளிஷ் பண்ணிக்க நம்மளோட யூடியூப் சேனல்லையும். ஏன்னு சொன்னால் அதிகமான விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ரூல்ஸ்லேயும் அதிகமான விஷயங்களை நம்ம கேட்ச் பண்ணலாம். ரைட், அதே அடிப்படையில் வந்து நம்ம லாஸ்ட் செஷனில் வந்து இந்த டிஸ்போசல் சம்மந்தமான வெரி இம்பார்ட்டண்டான, அதாவது 3 மில்லியன் கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆன எண்ணத்தில் ரிஜெக்ட் ஆனிச்சு. ஸோ இதில் நம்ம என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம இதிலிருந்து நம்ம விளங்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம அதிகமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து என்னென்னு சொன்னால் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட். ரைட், இது என்னென்னு சொன்னால் அதாவது எடிஷனல் டிஸ்கிரிப்ஷன் ரூலில் வந்து ஒரு ரூல் ஒன்று தந்திருக்காங்க. என்னென்னு சொன்னால் அதாவது நமக்கு தெரியும் வந்து இந்த எடிஷனல் டிஸ்கிரிப்ஷன் ரூல், அதாவது இந்த டபுள் லைனுக்கு மேலே இருக்கிற இந்த ரூல்ஸ் வந்து நம்ம ஜென்ரலாக வந்து நம்மளோட எல்லா இந்த ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த அடிப்படையில் வந்து இதில் அவங்க சொல்கிற அந்த கான்செப்ட் வந்து என்னென்னு சொன்னால் ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் அ ஒர்க் from which the material arising remain the property of the employer, okay, shall be state. ரைட், இதில் என்ன சொல்லுன்னு சொன்னால் அதாவது டெமோலிஷன் ஆர் சைட் கிளியரன்ஸ் நம்ம பண்ணுற டைமில் வந்து வார மெட்டீரியல் எரைசிங்னு சொன்னால் அதை நம்ம டெமோலிஷன் பண்ணக்குள்ளே வார அந்த மெட்டீரியல், அதாவது வார எரைஸ்ன்னு சொன்னால் அந்த வார மெட்டீரியல் ரிமைன் ஆகிருக்கிற வார மெட்டீரியல்ஸ் அது ஏதாவது கிளைண்ட்டுக்கு நம்ம திரும்ப அதை கொடுக்கணும், ரிட்டர்ன் பண்ணணும். கிளைண்ட்டுக்கு வந்து அது சொந்தம், அதாவது கிளைண்ட்டுக்கு நம்ம அதை எப்படியோ ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் நம்ம கட்டாயம் அப்படிப்பட்ட அந்த டெமாலிஷனுக்குரிய அந்த ஒர்க்கை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிஓகி டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும்னு சொல்லுது. ரைட், இது என்ன கான்செப்ட்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்குள்ளே அதிகமான விஷயம் இருக்குது. ரைட், இதை வந்து நான் உங்களுக்கு ஈஸியாக வந்து இப்படி நான் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டிமோலிஷன் ஒர்க் ஒன்று நம்ம இப்போ செஞ்சு கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வைப்போம். ரைட், டிமோலிஷனுக்குள்ளே வந்து பொதுவாக வந்து பொதுவாக வந்து சவுதியில் வந்து ஒரு சில ஏன்சியன்ட் அதாவது அவங்களோட ஓல்ட் கல்ச்சரல் பிளேஸஸ் இருக்கும். ஸோ அதை சுற்றி வந்து நம்ம அரௌண்டாக வந்து நம்ம டெமோலிஷனோ ஏதாவது சைட் கிளியரன்ஸ் பண்ணி அதில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ரிலேட்டட் நம்ம ரன் பண்ணுற டைமில் வந்து கிளைண்ட் வந்து ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் பண்ண வேணும்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட ஐட்டங்களை வந்து ப்ராப்பராக வந்து டெமாலிஷ் பண்ணி அதில் இருக்கிற பேலன்ஸாக வர ஒரு சில ஐட்டங்களை எங்களுக்கு ரிமைண்ட் பண்ணணும்னு சொல்லி ப்ராப்பராக இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட டெமாலிஷனில் வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் அதாவது இதில் நம்ம பார்த்து இந்த மெட்டீரியல் எரைசிங்னு சொல்கிறது, அதாவது டெமோலிஷன் பண்ணுற டைமில் வர அந்த மெட்டீரியல் எரைசிங்னு சொன்னால் அது என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து ஒரு 4 டைப்பாக வந்து நம்ம டிவைட் பண்ணலாம். அதாவது பில்டிங் கம்போனன்ட்ஸ், அதே போல் MEP ரிலேட்டட் ஏதாவது இருக்கா MEP எக்யூப்மெண்ட்ஸ், அதே போல் ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல்ஸ், அதே போல் சைட் ரிலேட்டடான எலிமெண்ட்ஸ். ரைட், இதில் வந்து பில்டிங் கம்போனன்ட்ஸ் உள்ளக்குள்ள வந்து ஒரு சில டோர்ஸ், விண்டோஸ், ரூஃப் ஷெட்ஸ் அப்படி இந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதே போல் MEP எக்யூப்மெண்ட் சில ஒர்க்கபுளான சுவிட்ச் போர்ட்ஸ், பம்ப்ஸ், சில்லர்ஸ், ஜெனரேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் இதுகளும் வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு ரிட்டர்ன் பண்ண வேண்டி வரலாம். அதே போல் வந்து ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல்னு சொல்கிற ஸ்டீல் பீம்ஸ், கான்கிரீட் பிளாக்ஸ், பிரிக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஐட்டங்கள்.
அதே போல் வந்து சைட் ரிலேட்டட் எலிமெண்ட் ஃபென்சிங் பேனல்ஸ், அதாவது லைட்டிங் போல்ஸ் அப்படின்னு மாதிரி ஒரு சில ஐட்டங்கள். ஸோ நம்ம டிமாலிஷன் பண்ணுற டைமில் இப்படிப்பட்ட ஏதாவது ஐட்டங்கள் வந்தால், அதாவது கிளைண்ட் அதாவது அவங்க ரெக்வஸ்ட் பண்ணினாங்கன்னு சொன்னால் நம்ம அதை கிளைண்ட்டுக்கு அதாவது ரிட்டர்ன் பண்ணணும். ரைட். இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் சொல்லி பார்த்தோம்னா, எஸ், இது அதாவது கிளைண்ட் பண்ணுற டைமில் வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து கன்சிடர் பண்ணணும். அது என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால், நமக்கு ஜென்ரலாக தெரியணும், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்கில் வந்து இந்த டெமாலிஷனை வந்து நம்ம 2 டைப்ஸை வந்து டிவைட் பண்ணலாம். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னு சொன்னால், அதாவது ஸ்மஷ் அண்ட் கிளியர்ன்னு சொல்கிறது வந்து வெரி குயிக்காக வந்து எந்த அதாவது ஐட்டங்களையும் வந்து நம்ம அதில் பேலன்ஸாக கிளைண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ண தேவையில்ல. இருக்கிற பில்டிங்கை ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணி நம்ம ஒரு தரமட்டமாக்கணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட். ஓகே, ஃபுல்லாக நம்ம அதை டெமாலிஷ் பண்ணுறது வந்து எதுவுமே இல்லாமல், அது வந்து ஸ்மஷ் அண்ட் கிளியர். ஓகே, அந்த கான்செப்ட் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைப். அதே போல் செகண்ட் டைப் வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதாவது கேர்ஃபுல் டிஸ்மெண்டலிங் ஃபார் ரீயூஸ். த கான்செப்ட் இஸ் ரீயூஸ். ஓகே, இப்போ நம்ம டெமாலிஷ் பண்ணோம் ஒரு குறிப்பிட்ட பில்டிங்கை, அதை வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்கு வந்து கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம இதை ப்ரொவைட் பண்ணணும். அதாவது நம்மளோட செஷமும் சொல்கிறது வந்து என்னென்னு சொன்னால், டெமாலிஷ் பண்ணுற டைமில் வந்து ரிமைனாக இருக்கிற மெட்டீரியல், ஓகே, அதை வந்து கிளைண்ட்டுக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொன்னால் அதை வந்து பிஓக்குள்ளே ப்ராப்பராக எட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஏன் அதை அப்படி சொல்கிறாருன்னு சொன்னால், அதில் மெயினான ரீசன் வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால், ரைட், அதாவது இது வந்து குயிக்காக வந்து நம்ம டெமாலிஷ் பண்ணுறோம், இது வந்து வெரி கேர்ஃபுல்லாக வந்து நம்ம டிஸ்மெண்டல் பண்ணுறோம் ஃபார் ரீயூஸுக்காக வேண்டி. இதுக்கு வந்து என்னென்னு சொன்னால், இது வந்து வெரி ஸ்லோவாக தான் இந்த ஒர்க் ப்ரோக்ரஸ் நடக்கும். அதோட சேர்த்த மாதிரி என்னென்னு சொன்னால், இப்போ இதில் வந்து குயிக் அண்ட் சீப்னு சொல்லக்குள்ள வந்து எந்த எடிஷனல் சூப்பர்விஷன் எதுவுமே இல்லாமல் வந்து நம்ம குயிக்காக வந்து இது டெமாலிஷ் பண்ணலாம் குறிப்பிட்ட பில்டிங்கு. எந்த எடிஷனல் சூப்பர்விஷனோ அதாவது எடிஷனல் மேம் பவர் எதுவுமோ தேவையில்லை. பட் கேர்ஃபுல்லி டிஸ்மெண்டலுங்கிற இந்த கான்செப்ட், அதாவது கேர்ஃபுல்லி நம்ம டெமாலிஷ் பண்ண போகிறோம், அதாவது ஸ்லோவாக டெமாலிஷ் பண்ண போகிறோம், அதில் ஒரு சில ஐட்டங்கள் எடுக்க போகிறோம்னு சொன்னால், இதுக்கு வந்து நம்ம சம்டைம் வந்து ஒரு ஸ்பெஷலான ஏதாவது மெஷினரியை யூஸ் பண்ண வேண்டி வரலாம். ஸ்பெஷல் மெஷினரிஸ் முதலாவது ரீசன். அதே போல் வந்து செகண்ட் ரீசனை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், எடிஷனல் மேலதிகமான லேபர்ஸ் சம்டைம் வந்து இதுக்கு தேவைப்படலாம். அதே போல் மூணாவது நம்ம பார்த்தோம்னு சொன்னால், எடிஷனல் சூப்பர்விஷன் நமக்கு தேவைப்படலாம். ஜென்ரலாக இல்லாமல் எடிஷனலான சூப்பர்விஷன் தேவைப்படலாம். அதே போல் வந்து ஒரு ஃபோர்த்தை பார்த்தோம்னு சொன்னால், இதுக்கு ஒரு எடிஷனலான ஒரு ப்ரொடெக்டிவான ஏதாவது அந்த குறிப்பிட்ட ஐட்டங்களை எடிஷனலாக நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். சம்டைம் அந்த ஒரு கல்ச்சரலான ஒரு 500 இயர்ஸ் ஓல்டான ஒரு டோர் ஒன்று இருக்குன்னு சொன்னால், அந்த டோரை நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம எடுத்து கிளைண்ட்டை கொடுக்கணும்னு சொன்னால், அந்த டோரை வந்து ப்ராப்பராக வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாத்த கவர் அடிக்கி வந்து அதை டெமாலிஷ் பண்ணணும். ஸோ இது வந்து எடிஷனல் ஒரு ப்ரொடெக்டிவ் ஒரு எக்யூப்மெண்ட் நம்ம தேவைப்படலாம். அப்படின்ற மாதிரி இந்த டெமாலிஷனை கூட நம்ம ஒப்பிடக்குள்ள வந்து இந்த செகண்ட் டைப்பான டெமாலிஷனுக்கு வந்து நம்ம எடிஷனலாக ஒரு சில விஷயங்களை வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, ரைட். இந்த கன்சிடர் எப்படி பண்ணுறதால வந்து நமக்கு வந்து இந்த ரெண்டுக்கும் வந்து சேமான பிஓக்யூ ரேட் வந்து நம்ம போட மாட்டோம். இது ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரெண்டான பிஓக்யூ ரேட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஏன்னு சொன்னால், இதுக்கு வந்து நம்ம எடிஷனல் அதிகமான ஒர்க் அவுட் பண்ணுறோம், இதுக்கு வந்து இந்த எடிஷனலான ஒர்க் அவுட்டும் இல்லை. ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குறிப்பிட்ட ஒரு பில்டிங்கை வந்து டெமாலிஷன் பண்ணுறதுக்கு ஒரு 100,000 ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சு அப்படின்னு சொன்னால், இதுக்கு வந்து ஒரு 150,000 கிட்ட அப்படி கோஸ்ட் ஆகும். ஏன்னு சொன்னால், நம்ம எடிஷனல் கன்சிடரேஷன் அதிகமாக நம்ம பண்ணுறதால. ஸோ இந்த நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணின இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்டில் வந்து டெமாலிஷன் ஒரு சைட் கிளியரன்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுற டைமில் ஏதாவது கிளைண்ட்டுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ண வேண்டி வந்த அந்த டெமாலிஷன் பண்ணுற டைமில் ஒரு சில ஐட்டங்கள் நீங்கள் டெமாலிஷ் பண்ணுறதுல இருந்து நீங்கள் அந்த டைமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணின எடிஷனல் லேபர்ஸ், எடிஷனல் மெஷினரிஸ், எடிஷனல் சேஃப் அதாவது ப்ரொடெக்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடிஷனலாக என்னென்ன நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு வெரி ஸ்மார்ட் ஒரு குவான்டிட்டி சர்வேங்கூடிய ஒரு மூவ். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்கலாம். வந்து சம்டைம் வந்து கிளைண்ட் வந்து இதுக்கு வந்து எப்பயும் வந்து அவங்க வந்து ஒரு கிளைமை நம்ம சப்மிஷன் பண்ண முடியும், அதை வந்து ரிஜெக்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ இதில் வச்சு நீங்கள் வந்து ஆர்கியூ பண்ணலாம். ஆர்கியூ வந்து நீங்கள் அதில் வின் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த கிளைமை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அந்த மணி, எடிஷனல் மணியை. ஸோ தட்ஸ் அ கான்செப்ட். ஸோ இதில் வந்து நம்ம சொல்ல வர விஷயம் வந்து என்ன சொன்னால், அந்த செஷனில் வந்து ஒவ்வொரு விஷயங்களும், ஒவ்வொரு எடிஷனல் ரூல், கவரேஜ் ரூல், டெஃபினிஷன் ரூல், மெஷர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு ஐட்டங்களும் வந்து ஒவ்வொரு விஷயங்கள், ஒவ்வொரு கான்செப்ட், ஒவ்வொரு டீப் அனலைசிஸ். ஓகே,
ஸோ இந்த செஷன்ட மெயினான ஒரு இன்டென்ஷன் வந்து என்ன சொன்னால், நீங்கள் அதாவது டெமோலிஷன் அண்ட் சைட் கிளியரன்ஸ் பண்ணுற டைமில் வந்து ஏதாவது கிளைண்ட்டுக்கு சொந்தமான மெட்டீரியல் எரைஸ் ஆகும்னு சொன்னால் அந்த இடத்த வந்து நீங்கள் எப்படி ரேட்டை வந்து ப்ளே பண்ணணும், அதை நீங்கள் பிஓக்கில் வந்து எப்படி எடிஷனலாக வந்து மென்ஷன் பண்ணணும். அண்ட் இந்த ஐடியா வந்து உங்களுக்கு விளங்கிருக்குன்னு உங்களோட ப்ரொஜெக்ட்லேயும் வந்து ஈஸியாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்.